பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அதே வசனத்தை சற்று கூடுதலாக தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரன் தான் கர்த்தருக்கு காத்திருப்பதை சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நம்மில் பலருக்கும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக தந்திருக்கிறார். அப்படித்தானே? தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தனிப்பட்ட விதத்திலோ அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவோ தீர்க்கதரிசிகளின் வாயிலாகவோ பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையானது நிறைவேறுகிறதற்கு தாமதமாகும் போது நம்முடைய உள்ளத்தில் பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எழுவது உண்டு. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகிறதற்கு விட்டு விடுகிறவர் அல்லவே அல்ல. ஏன் தெரியுமா? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார், அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். எனவே அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆகிய கர்த்தர் அவைகளை தீவிரமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற பண்ண போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற இந்த தருணங்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மிலே மகிழ்ந்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. எல்லா சோர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உமக்கு தொடர்ந்து காத்திருக்க கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறதை எங்களுடைய கண்கள் காண கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.